அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிஜிடிஆர்பி கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே காணொலியில் நம்ம போட்டிருக்கோம். எல்லா சப்ஜெக்டோடைய கட் ஆஃபும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃபுடைய அப்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் நிறைய பேருக்கு இன்னும் அது புரியல, எப்படி கட் ஆஃப் போடுவாங்க, எப்படி நம்ம மார்க் வாங்கினா எப்படி நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த சந்தேகங்களுக்கு அடிப்படையில் தான் நம்ம இந்த காணொலி நம்ம போடுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 5 சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 சப்ஜெக்டில் வச்சு நம்ம கட் ஆஃப் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு +5 ஆகலாம், -5 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ +5 ஆகலாம், -5 ஆகலாம். ஸோ நம்மளுடைய ஸோ இந்த இங்கிலீஷு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, தமிழ், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்ட சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷும், மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், தமிழ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓரளவுக்கு கடினமாக, இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு நண்பர்கிட்ட நான் பேசும்போது கூட அவங்க அப்படி தான் சொன்னார். ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் தியரியாக விட்டுருக்காங்க, ஒரு கேல்குலேஷன் மெத்தட் அந்த மாதிரிலாம் கேட்காம ஒரு தியரியாக கேட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம படிச்சுட்டு போனது ஒன்றா இருந்துச்சு, ஆனால் அங்கே போய் எக்ஸாம் எழுதுனது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தமாரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படி சொன்னார். அதேமாரி கெமிஸ்ட்ரியும் அதுதான், கெமிஸ்ட்ரியும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ தமிழ் நண்பர்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இங்கிலீஷும் அதேமாரி தான், டைரக்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. கொஞ்சம் டீப் லேர்னிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த இங்கிலீஷு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, தமிழ்லாம் நம்மளால் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டாப் மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, ஸோ கண்டிப்பாக டாப் மார்க் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 95 to 99 அவ்வளோதான் டாப் மார்க் வரும். ஸோ அதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதேமாரி மேக்ஸும் பார்த்திங்கன்னா 95 to 110 இதுதான் டாப் மார்க் வரத்துக்கு. அதேமாரி கெமிஸ்ட்ரியும் 100லேருந்து 110, அதேமாரி ஃபிசிக்ஸும் 105லேருந்து 115, தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 115, 120 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா போன வாட்டி 125 வாங்கியிருக்காங்க, 125 போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த நீங்கள் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா இந்த மார்க் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் உண்டு. பொறுத்த வரைக்கும் ஒரு 85 ஒரு 90 அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் 90 அபோவ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 95, ஸோ எஸ்சி பார்த்திங்கன்னா லீஸ்ட் மார்க் ஒரு 70, 60, 65, 65க்கெலாம் மார்க் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி மேக்ஸ் 95 டாப் மார்க்கு, 110 வரைக்கும் டாப் மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி லோவஸ்ட் கேட்டகரி 68 வரைக்கும் நமக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்டி கேண்டிடேட்ஸ். அதேமாரி கெமிஸ்ட்ரி ஸோ 100, அதேமாரி எஸ்டி கேண்டிடேட் 75. ஸோ இந்த கேட்டகரிஸ் வைஸாக பிசிஎம், பிசி, எம்பிசி, எஸ்டி, ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால, கண்டிப்பாக போன வாட்டிலேருந்து இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக கேட்டதுனால கட் ஆஃப் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் 100லேருந்து 120 வரைக்கும் போகும். ஸோ பிசி பார்த்திங்கன்னா 95லேருந்து 100, ஸோ பிசிஎம் 90லேருந்து 97, ஸோ அதேமாதிரி எம்பிசி 90லேருந்து 95, எஸ்சி 85லேருந்து 89, ஸோ எஸ்சிஏ 80லேருந்து 85, எஸ்டி இந்த 78லேருந்து 84. ஸோ இந்த கேட்டகரிஸ் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மார்க் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் யாரெல்லாம் இந்த மார்க் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம், உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ யாரெல்லாம் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.